எதிர்த்தரப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான இதையுமே அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சு, பை த விக்டிம் அவங்க வந்து ஏன் அந்த டைம் அங்க போனாங்க அப்படின்னு. 10:45க்கு ஒரு விமன் ஒரு இடத்துக்கு போனா அங்க போனாங்க. அந்த இடத்துல போனப்ப இந்த அக்கரன்ஸ் எதுவுமே நடக்கலைன்னா அந்த பொண்ணு அங்க ஏன் போனாங்கிற கேள்வியே இல்ல. ஆல்ரெடி அவங்க மேல நிறைய கேசஸ் இருக்கு சார். அதாவது அதாவது திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் ஆல் தி 3 அக்யூஸ்ட் ஆர் ஃபேசிங் தி ட்ரையல். அதான் முதல் கேஸ் அவங்க வந்து ட்ரையல் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி கிணத்துக்கடவுல ஒரு கேஸ் இருந்திருக்கு, சத்தியமங்கலம்ல இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது பட்ட பெண்ணுக்கு வந்து கோர்ட்ல இருந்து வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க. 2ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தான் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே போல அதே மந்த்ல 23ஆம் தேதி ட்ரையல்ல வந்து நாங்க க்ளோஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலி 72 விட்னஸ் வந்து அரசு தரப்புல வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு. இந்த அன்னைக்கு ராத்திரி 10:45க்கு அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து அங்க போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு கெலாமிட்டி ஒரு சூழ்நிலைக்காக அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்காக அந்த யூஸ் பண்றதுக்காக தான் அங்க போயிருந்திருக்காங்க. வித்தின் நோ டைம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அக்கரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அங்க வந்து அந்த பையனை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போய் அங்கிருந்து மீன்ஸ் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் கன்ஃபைன் பண்ணி வச்சு ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு கேங் ரேப். 324 சப் கிளாஸ் 4க்கு வந்து 2 years plus 500 ஃபைன். 309 சப் கிளாஸ் 4க்கு 10 years plus 500 ஃபைன். 311க்கு 7 years. 74க்கு 1 year plus 500 ஃபைன். 76க்கு 3 year plus 500 ஃபைன். 127 சப் கிளாஸ் 2 1 year. அதே மாதிரி இதுல ரொம்ப கிரேவ் ஒஃபென்ஸ் அப்படிங்கிறது 70 சப் கிளாஸ் 1 தட் இஸ் கேங் ரேப். அதுக்கு வந்து வாழ்நாள் சிறை.